இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கும் இயந்திரத்தில் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 5 மாடல்களில் இயந்திரத்தை வழங்கும் ஒரே நிறுவனம் நம்ம மட்டும்தான். ஒருத்தர் நம்மகிட்ட தொழில் பண்ணணும்னு இந்த இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்துட்டு அவங்களால முடியலை அப்படின்னு அந்த இயந்திரத்தை கொண்டு வந்து நிர்வாகத்திடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் செலுத்திய முழு தொகையையும் திரும்ப பெறும் வகையில் ரூபாயிலிருந்து 800 ரூபா வந்து எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொழில் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி 2 ஷிஃப்ட் வேலை பார்த்து மாதம் 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் நம்ம வாடிக்கையாளராக இருக்காங்க. இலவச டெலிவரியில் அனுப்பிச்சி வைக்கிறோம். அப்போது துணி எடுத்துகிட்டு போகிறதும் ஃப்ரீ டெலிவரி, அங்கேருந்து அவங்க நூலை அனுப்புவதற்கும் இலவச பிக்கப் நம்ம வந்து செஞ்சுக்கிறோம். இந்த கிளாத்தில் அந்த மைக்ரோ டஸ்ட் இருக்கும், அதை வந்து நல்லா உதறி அவங்க பேக் பண்ணி அனுப்பணும். ஒரு நாளைக்கு ஒரு 30 முதல் 40 கிலோ வரைக்கும் பிரிக்க முடியும். சார், உங்கள் நேம் சொல்லிடுங்க, நம்ம கம்பெனியோட நேம், எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொஞ்சம் சொல்லிடுங்க மக்களுக்கு. வணக்கம், வாசுதேவன், சேர்மேன், ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூரில் புஷ்பா தேட்டர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கேரளா கல்யாண மண்டபம்னு இருக்கும். அதை தாண்டின உடனே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ரைட் சைடில் 2வது பில்டிங் மகேஷ் டவர்ஸ், அங்கே தான் நம்ம கார்பரேட் ஆஃபீஸ் இருக்கு. ஓகே சார், நம்ம கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன மிஷினரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம 2021 இருந்து வீட்டில இருந்தே தொழில் செய்யும் வகையில் சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கும் தொழில் அதை ஆரம்பித்தோம் 2021. வெகு சிறப்பாக அது வந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதில் வந்து 6 விதமான இயந்திரங்களை நம்ம கொடுக்குறோம். 60,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின், 75,000 ரூபாய்க்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இயந்திரம், 95,000 ரூபாய்க்கு 100% டஸ்ட் ஃப்ரீ இயந்திரம், 1.25 லட்சம் ரூபாய்க்கு 2 பேர் உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இயந்திரம், 1.5 லட்சம் ரூபாய்க்கு 2 பேர் உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வித் 100% டஸ்ட் ஃப்ரீ. இது எல்லாமே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கலாம். இதற்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல் திருப்பூரில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த பனியன் துணி சிங்கிள் ஜெர்சின்ற ஒரு ரகம் மட்டும்தான் இந்த இயந்திரத்தில் பிரிக்க முடியும். மற்ற துணி எதையுமே இதில் பிரிக்க முடியாது. அந்த துணி திருப்பூரில் கிலோ 54 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறாங்க. அந்த துணியை நம்ம வந்து 50 ரூபாய்க்கு வாங்கி நம்ம கிட்ட இயந்திரம் வாங்குற வாடிக்கையாளர் எல்லாருக்கும் நம்ம வந்து இலவச டெலிவரியில் அனுப்பிச்சி வைக்கிறோம். அவங்க இந்த துணியை வந்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நூலாக மாற்றி நமக்கு திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா கிலோ 80 ரூபாய்க்கு நம்ம அதை எடுத்துக்கிறோம். அப்போ துணி எடுத்துட்டு போறது ஃப்ரீ டெலிவரி, அங்கிருந்து அவங்க நூலை அனுப்புவதற்கும் இலவச பிக்கப் நம்ம வந்து செஞ்சுக்கிறோம். அதனால வாடிக்கையாளர்களுக்கு வேற எந்த இதர செலவுகளும் இல்லை, தயாரிப்பு மட்டும்தான். இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அவங்க அந்த நூலா மாத்தி நல்லா உதறி கொடுக்கணும். குவாலிட்டி அப்படிங்கிறது மானிட்டரி. இந்த கிளாத்தில் அந்த மைக்ரோ டஸ்ட் இருக்கும், அதை வந்து நல்லா உதறி அவங்க பேக் பண்ணி அனுப்பணும். அதை வந்து அவங்க 50 கிலோ பண்டில் அவங்க அனுப்பிச்சா போதும். இந்த வியாபார ஒப்பந்தம் வந்து ஒரு 10 இயர்ஸ் நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டாகவே போட்டுக்கணும். அப்போ அந்த இயந்திரத்தை வாங்கி அவங்க தொழில் செய்வதற்கு உண்டான அந்த வியாபார ஒப்பந்தம் 10 வருஷத்துக்கு அப்படிங்கிறத நம்ம போட்டு கொடுத்துட்றோம். இது நம்ம தான் மேனுஃபேக்சரர், மெஷின் நம்ம தொழிற்சாலைகள் தான் தயாரிக்கப்படுகிறது. அதனால் இதுக்கு சர்வீஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று அவங்க வீட்டில் போய் இதை சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதற்காக நம்ம சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 750 ரூபா ப்ளஸ் ஏர் காஸ்ட் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லை. இப்போ இதை வச்சிருந்து இந்த மிஷினை அவங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க, நீங்களே ரா மெட்டீரியல் கொடுக்குன்னு சொல்லிட்டீங்க, பைபேக்கும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அவங்களால மந்த்லி எவ்வளோ சார் இதில் சம்பாதிக்க முடியும், அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லலாம். இது 2021 நம்ம இந்த தொழிலை தமிழகத்தினுடைய எல்லா பகுதிக்கும் கொடுத்துருக்குறோம். இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி 2 ஷிஃப்ட் வேலை பார்த்து மாதம் 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் நம்ம வாடிக்கையாளராக இருக்காங்க. நம்மக்கிட்ட அப்படிங்கிறது வந்து 1க்கும் மேற்பட்ட இயந்திரம், 4 மிஷின் 5 மிஷின் போட்டு ஒரு சிறு தொழிற்சாலையை அமைத்து அந்த தொழிற்சாலையின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்த பொருளை அந்த பகுதியில் விற்பனை செய்து அவங்க நல்லா லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை சம்பாதிக்கக்கூடிய வாடிக்கையாளர் நம்மகிட்ட இருக்காங்க. ஆனாலும் குறைந்தபட்சம், அதாவது இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு 30 முதல் 40 கிலோ வரைக்கும் பிரிக்க முடியும். அதனால் குறைந்தபட்ச வருமானம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 600 ரூபாயிலேருந்து 800 ரூபா வந்து எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொழில் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இப்போ மற்ற தொழில்கள் எவ்வளோ தொழில் இருக்குது, எல்லாத்துலேயுமே அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ ஒரு பழக்கடை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து
வேஸ்டேஜ் எவ்வளோ போகும் அப்படின்னு தெரியாது. ஒரு டீ கடை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ டீ வியாபாரம் நடக்குன்னு தெரியாது. ஒரு பலகார கடை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அந்த பலகாரம் எவ்வளோ சேல்ஸ் ஆகுன்றது தெரியாது. ஆனால் இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கும் தொழிலை ஆரம்பித்து அவங்க செய்தால் அவர்களுடைய முதலீடு, அந்த இயந்திரத்திற்கான முதலீடு ஒரு 75,000 ரூபா, துணிக்கான முதலீடு ஒரு 50,000 ரூபா அப்படின்னு மொத்தமான முதலீடு ஒரு 1.25 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இந்த தொழிலை அவர்கள் வீட்டில் வச்சு செஞ்சால் அவங்க குறைந்தபட்சம் மாதம் ஒரு 30,000 ரூபாய் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ உங்கள்கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் வாங்குறாங்க, பைபேக் பண்றேன்னு சொல்லிட்டீங்க, அவங்க வெளியிலயும் அதை சேல் பண்ணலாமா? எப்படி? நமது நிறுவனத்தினுடைய கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட துணியை வாங்கி பிரிச்சு அவங்க வெளியே வித்துக்கலாம். சப்போஸ் வெளியே வந்து நம்ம விலையை விட குறைவாக விலைக்கு அவங்களுக்கு துணி கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அதை அவர்கள் பிரித்து நம்மகிட்ட கொடுத்தாலும் நமது நிறுவனம் அதே 80 ரூபாய்க்கு பைபேக் எடுத்துக்கும். நம்ம கம்பெனியில மட்டும்தான் எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஏன்னா இது வந்து முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மக்களுக்கான வியாபாரம். அவர்களுக்காக இந்த வியாபாரத்தை நம்ம கொடுக்கறப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிஷன்ஸ் எதுவும் போடல. நோ கமெண்ட், நோ டிமாண்ட். இப்படிதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, எங்ககிட்டே எடுக்கணும், எங்ககிட்டே தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பொறுக்கும் கஸ்டமருக்கு ரிலையபிளாகவும் ஃபிளெக்சிபிளாகவும் தான் இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த மிஷின் வாங்குறதுக்கான காஸ்ட்டுங்கிறது வந்து ஓரளவு இப்போ காசு இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க, காசு இல்லாதவங்க வந்து லோன் வச்சு வாங்கலாமா அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஐடியா கொடுத்து விரும்புறீங்க? நமது நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பண வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் 50% அவங்க பணத்தை கட்டிட்டாங்க, மீதி இருக்கிற 50% அப்படிங்கிறது வட்டி இல்லை தவணை இல்லை அப்படிங்கிறது வந்து புதுரிக்கும் நம்ம வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த 2025 அப்படிங்கிறது வந்து புதுரிக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. அவங்க வந்து புதுரிக்கும் ஒரு 50% கட்டிட்டாங்கன்னா மீதி இருக்கிறத அவங்க வந்து டியூவா வந்து பிரித்து இப்போ கட்டலாம். 12 டியூவில் அவங்க கட்டி முடிக்கலாம். இது வரைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 இயந்திரங்கள் வந்து அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கி கடன்ல நிறைய பேர் வாங்கி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இயந்திரங்கள் வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயந்திரமாகவும் அரசாங்க மானியம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் அப்படிங்கிறது வந்து கடந்த 2021 வந்து நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலில் இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கும் தொழில் இருக்குது. நிறைய பேங்க் லோன் வாங்கி நிறைய பேர் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம், அது வரைக்கும் ஏதாவது செய்யலாம்னா அவங்களுக்கு வாடகைக்கு நம்ம இயந்திரத்தை கொடுக்குறோம். அப்போ ஒரு 30,000 ரூபா அவங்க டெபாசிட் கட்டி இந்த இயந்திரத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். அவர்கள் வந்து மாதம் ஒரு 2,500 ரூபாய் அப்படிங்கிற லெவலுக்கு அவர்களுக்கு வாடகை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். மாதம் அவர்கள் அந்த வாடகையை செலுத்திட்டு அவங்க வந்து புதுக்கும் இந்த தொழில் அவங்க செய்ய முடியும். இது எல்லாத்த விட அப்படிங்கிறதுனா, இது வரைக்கும் அப்படிங்கிறது மற்ற நிறுவனங்கள் எல்லாமே இயந்திரத்தை விற்பாங்க, தொழில் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேற எந்த சப்போர்ட்டும் பண்ணுறது இல்லை. ஆனால் நமது நிறுவனம் நம்ம கிட்ட இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்துட்டு இருக்கிறவங்க வேற ஒரு காரணத்தால் இல்லை வந்து இந்த தொழிலை கைவிட நினைத்தாலோ அவர்களுக்கு அந்த இயந்திரத்தை முன்னின்று விட்டு கொடுக்குறோம். அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயந்திரத்தை பற்றி முழுசாக வந்து பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து கிராமத்து பகுதியெல்லாம் வாங்குறாங்கன்னா அவங்க அதை விற்க முடியாது. அந்த ஏரியாவில் அவங்க வந்து அந்த மிஷினை வாங்கிட்டாங்கன்னா அந்த முதலீடு இழப்பாக அது மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமது நிறுவனம் அந்த இயந்திரங்களை நம்ம வந்து புதற்கு வாங்கி விற்று கொடுக்கிறோம். இது எல்லாத்தை விட இந்த 2025 இது ஒரு மக்கள் நிறுவனமாக மாற்றும் ஒரு நோக்கத்தில் இந்த இயந்திரத்தினுடைய தொகையை அவர்கள் செலுத்தினால் அவர்களுக்கு இயந்திரம் வழங்கப்படும். அவர்கள் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தேவையான துணி வந்து பொறுத்த வரைக்கும் நமது நிறுவனம் அனுப்பி வைக்கும். அவங்க ஜாப் ஒர்க் செய்து நமக்கு கொடுக்கலாம். எப்போவாது அவங்க வந்து புதற்கு இந்த தொழிலை கைவிட நினைத்தால் அவர்கள் செலுத்திய முழு தொகையையும் அவர்களுக்கு திருப்பி வழங்கும் ஒரு திட்டத்தை நம்ம வந்து புதற்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். அப்போ இந்த 2025 ஒருத்தர் நம்மகிட்ட தொழில் பண்ணணும்னு இந்த இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்துட்டு அவங்களால முடியலை அப்படின்னு அந்த இயந்திரத்தை கொண்டு வந்து நிர்வாகத்திடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் செலுத்திய முழு தொகையையும் திரும்ப பெறும் வகையில் புதிய திட்டம் இருக்கு. இது வந்து ஒரு 10 வருஷ கான்ட்ராக்ட். அதாவது இது சாத்தியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமது குழுமம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மக்களுக்கான ஒரு சேவை மனப்பான்மையோடு 2021 ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பல்வேறு தொழில்களை சிறு குறு நடுத்தர தொழில் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த பனியன் தொழில் மட்டும் இல்லாமல் கோன் வெண்டிங் தொழில், டியூப் வெண்டிங் தொழில், பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங், யூபிவிசி அப்படி நிறைய தொழில் வாய்ப்புகளை தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கி கொடுத்து செய்யறதுனால கிரவுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டத்தில் அப்படிங்கிறது நம்ம நிறுவனம் மாற்றப்பட்டு அந்த மக்களின் முதலீடு எல்லாமே வந்து இப்போதைக்கு இயந்திரங்களாக மாற்றப்பட்டு மக்களிடம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அதை தொழில் செய்து சம்பாதித்துக் கொள்ளலாம். திரும்ப அவர்கள் ஒப்படைக்கும் போது அதே இயந்திரத்தை நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்து நம்ம வந்து அந்த பணத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ
தலைமை பொறுப்பில் உள்ள நான் இந்த மக்கள் நிறுவனத்தை சிறப்பாக வழி நடத்துவதாலும் மக்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி கொடுத்து கொண்டிருப்பதாலும் வந்து வாடிக்கையாளரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சூப்பர். எனக்கு இப்போ நீங்கள் சொன்னாதான் ஓகே. எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்ன பட்டுச்சுன்னா, எனக்கு இப்போ ஒரு உங்கள்கிட்ட வந்து நான் மிஷின் பண்ணணும், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கே ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது, மிஷினையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. அதுக்கு உண்டான ட்ரைனிங் முதற்கொண்டு எல்லாமே நீங்களே ப்ரொவைட் பண்ணிடுவீங்களா? எந்த மாதிரி? எந்த ஒரு தொழிலுக்கு தேவையான அந்த பயிற்சி வந்து நமது நிறுவனம் கொடுக்கும். அப்போ நம்மளுடைய நோக்கம் வந்து ஒரு சுய தொழில் வாய்ப்பையும் சுய வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பது மட்டும்தான். அப்போ நமது நிறுவனம் இந்த தொழில் சார்ந்த அந்த பயிற்சிக்கு எதுனாலும் அவங்களுக்கு நம்ம தொழிற்சாலையில் வைத்து நம்ம கொடுத்துருவோம். ஈவன் வந்து இந்த இயந்திரத்தை சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இளைஞர்கள், படித்த ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோ நாங்கள் வந்து பொறுத்திருக்கோம் ஒரு சர்வீஸ் டீமாக செயல்பட தயார் என்றால் அவர்களுக்கும் வாய்ப்பளிக்கிறோம். ஓகே சார், சூப்பர் சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நம்ம மிஷினை போய் லைவ்ல பார்க்கலாமா? நேரில் நம்ம தாராளமாக பார்க்கலாம். ஓகே சார், ஓகே. இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கும் இயந்திரத்தில் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 5 மாடல்களில் இயந்திரத்தை வழங்கும் ஒரே நிறுவனம் நம்ம மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரம் இருக்கக்கூடிய இயந்திரம். இது வந்து 2 பேர் உட்காந்து வேலை செய்யக்கூடிய இயந்திரம். ஒரே நேரத்தில் 2 பேர் உட்காந்து வேலை செய்யலாம். இது எல்லாமே வந்து 1/2 HP இயங்கக்கூடிய இயந்திரம். இது வந்து 75,000 ஒரு மாடல் இருக்கு, 60,000 ஒரு மாடல் இருக்கு, 95,000 ஒரு மாடல் இருக்கு, 1,25 லட்சம் ஒரு மாடல் இருக்கு, 1,50 லட்சம் ஒரு மாடல் இருக்கு. இந்த இயந்திரத்தை நீங்க வாங்கி இதற்கு தேவையான துணியை நம்மகிட்ட இலவச டெலிவரியில நீங்க வாங்கிக்கலாம். நீங்க தயாரித்த நூலை இலவசமா நீங்க அனுப்பி வைக்கலாம். இது 10 ஆண்டு கால வியாபார ஒப்பந்த அடிப்படையில் நம்ம 2021 இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். 7,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த இயந்திரங்களை வாங்கி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 மாநிலங்களிலும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஸ்வரூப வெற்றி பெற்ற தொழிலில் நீங்கள் இணைந்து இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரடியாக திருப்பூர்ல புஷ்பா தியேட்டர் பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மகேஷ் டவர் அபார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. அங்க வந்து இந்த இயந்திரத்தை பார்த்து இந்த இயந்திரத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்தறிந்து நீங்க எந்த மாடல் வேணுமோ புக் பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. உங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி தொழிலில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். படித்த இளைஞர்களுக்கும், பட்டதாரிகளுக்கும், ஓய்வூதியதாரர்களுக்கும், இல்லத்தரசிகளுக்கும் நல்லதொரு சுயதொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சிந்திப்பவர்களுக்கும் இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டை பிரித்தெடுக்கும் தொழில் ஒரு சிறந்த தொழிலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி, வணக்கம்.